ரைட். லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு போகணும், லைக் செலக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு போகணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இதுவரை பார்த்துருந்தோம் ஈவெண்ட்டோட வேல்யூ எப்படி எடுக்கிறதுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மெம்பர்ஸ் ஓகே தானே, ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம்ல, எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை. ஓகே ரைட், சூப்பர். சரி, இந்த செலக்ட்ல என்ன நடக்குது, அதாவது நம்ம போனதுல வேல்யூவை டார்கெட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பேக் எண்டுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும் அந்த யூஸ் கேஸ்ல உள்ளது. அந்த வேல்யூவை டிராப் டவுனுக்கா, அதாவது நம்ம டிராப் டவுன்ல பாக்குற மாதிரி இந்த அவுட்புட்ல பாரு, இந்த டிராப் டவுன் வைக்கிற மாதிரி எப்படிங்கிற கோட ஒன்ஸ் மோர் அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன் 2 days வைஸ் பிபிடியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அட் லாஸ்டா என்ன இருக்கோ அதை பார்த்து விஷுவல்ல பார்த்துலாம். சரியா? So drop down list or a select box is in React is also a bit different from HTML. In HTML, the selected value in the drop down list was defined with the selected attribute. So selectingங்கிற ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு உன்னோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து ஜஸ்ட் ஆப்ஷன்ங்கிற டேக் ஓப்பன் பண்ணி என்ன வேணுங்கிறத காமிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ காமிச்சிட்டு அதுக்கு வெளியே வேல்யூஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் தென் செலக்டட் அப்படின்னா எடுத்தோடனே இந்த வால்வோங்கிற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வால்வோவில் தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணினா தான் இந்த இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நீ வேல்யூன்னு போடும்போது ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அதோட வேல்யூவோடய சேஞ்ச் ஆகும். ஆன் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம்ல அந்த வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நீ ஷேர் பண்ணுற அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரி இந்த வேல்யூக்கு இதுதான் அப்படிங்கிற நேம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ செலக்டடாக வைக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ல நீ வைக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்டட்னு போடலாம், இல்லைனா யூஸ் ஸ்டேட்டில் வால்வோங்கிறப்ப. ஸோ என்ன நடந்திருக்குன்னு திரும்ப பார்க்கலாம். ஸோ மை ஃபார்மை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட்ல மைகார் செட் மைகார் யூஸ் ஸ்டேட் வால்வோ அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மைக்காருங்க வேரியபிள், இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன் சேஞ்ச் வச்சுருக்காங்க. செலக்ட்ல இங்கே வந்து ஃபார்மில் கொடுக்கல, செலக்ட்ல வச்சுருக்காங்க. ஏன்னா செலக்டை மட்டும்தான் இருக்கிற வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ வந்துட்டு மைக்கார் தான் விடணும். செலக்ட்ல என்ன செலக்ட் பண்ணுறியோ அது மைக்காரா, விச் இஸ் மைக்காரில் என்ன அசைன் ஆயிருக்கோ அது வரும். அப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா என்ன வந்துடும், வால்வோங்கிறது வந்துடும். ஏன் வால்வோ தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அதனால் மைக்காருக்கு அசைன் ஆகி மைக்கார் வந்து இங்கே இடத்துல பிரிண்ட் ஆயிடும். ஸோ அப்போ எடுத்தோன்னே செலக்ட் பண்ணும்போது இந்த 3 வேல்யூயை தவிர்த்து இந்த வால்வோங்கிறது தான் பிரிண்ட் ஆயிடும். அண்ட் தென் ஆன் சேஞ்ச் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு இதையும் டார்கெட் பண்ணி அதோட வேல்யூவை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னங்கிறது நம்ம இங்கேயே எழுதிட்டோம். அப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா இதோட வேல்யூ வந்துட்டு ஆன் சேஞ்ச் ஆகி போய் செட் மை காரில் மை காருங்கிற இடத்துல என்ன வந்து விழுவும், வால்வோ. இப்போ நான் ஃபார்டை கிளிக் பண்ணேன்னா ஃபார்டுன்னு வந்து கிளிக் ஆகி இந்த இடத்துல ஃபார்டுன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நீ வேல்யூ ஏன் இங்க கொடுக்குற அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை டார்கெட் பண்ணி அதோட அந்த அதுக்குன்னு ஒரு கோட் வேர்டு உண்டுல்ல, அந்த கோட் வேர்டை வாங்கி மைக்காருக்கு அசைன் பண்ணுவோம் யூஸ் ஸ்டேட் மூலயமா. நீ கால் பண்ணும்போது தான் அந்த ஈவெண்ட்டை, அதாவது ஏபிஐ கால் பண்ணும்போது தான் இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி உனக்கு புரியும். ஓகேவா? அது வர உனக்கு கொஞ்சம் சரி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் போகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள். இது அண்டர்ஸ்டாண்டா? இது யாருக்கும் புரியலையா? 3 பேருக்கும் ஓகேவா? ரைட், சரி சரி. இப்போ இன்னைக்குள்ள பிபிடிக்கு போனால் அதை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் இந்த பிபிடி. ஓகேவா? ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது பாட்டு நீட்டாக போயிடும். ரைட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரைட், ஓகே. ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் என்ன அப்படின்னா ரியாக்ட் கண்டிஷனல் ரெண்டரிங். ஓகேவா? ரெண்டரிங் அப்படின்னா என்ன, இந்த 3 பேர்த்துல யாருக்காவது தெரியுமா ரெண்டரிங்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி? எனி ஒன் தோன்றது சொல்லுங்க. ஹசீனா கிட்ட இல்லையா? ஓகே, அனஃபா சச்சு. ரெண்டு பேரும் என்னடா என்ன சொன்னா கேட்கல. இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்.
ஓகே, அது கிட்டத்தட்ட ஓகே தான். அதாவது நம்ம எந்த ஃபைலை கூப்பிடுறோம் அப்படிங்கிறது ஆப் டாட் ஜேஸ்ல ரூட் டாட் ரெண்டருங்கிறத கால் பண்ணி சொல்லணும். புரியுதா? அதாவது நீ யாரை அனுப்ப போறங்கிறத ரெண்டர்ல சொல்லணும்பாங்க. ரெண்டர் பண்ண, அந்த வேல்யூவை ரெண்டர் பண்ண அப்படின்னா அந்த வேல்யூவை கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அதுதான் ரெண்டர். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரியாக்ட் கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா கண்டிஷனல் என்ன ஸ்டேட்மெண்ட்ல வரும்? இந்த இஃப் கிளாஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம படிச்சோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள எப்படி நம்ம ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு தான் ரியாக்ட்ல சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா இது வந்துட்டு ரொம்ப தேவைப்படாது. ஆனா சின்ன சின்னதாக தான் இருக்கும். நமக்கு இஃப் கிளாஸ்லாம் தெரியும். இஃப் எழுதுனா எல்ஸ் எழுதணும், அவ்வளவுதான். அது என்ன நடக்குங்கிறது எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இஃப்ல கால் பண்ணா ஒரு ஒரு ஃபைல் போகணும், எல்ஸ்ல கால் பண்ணா இன்னொரு ஃபைல் போற மாதிரி அப்படி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன் மைண்ட் செட்ல வந்து லிங்க்டின் வச்சுக்கோ. லிங்க்டின் எல்லாருக்கும் தெரியுங்களா எப்படி ஒர்க் ஆகுங்கிறது? லிங்க்டின் எதுவும் புதுசா ஃபீல் ஆகல. ஓகே, சொல்லுவேன். சரி, லிங்க்டின்ல வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ மெம்பரா உள்ள போற அப்படின்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவேன். கரெக்டா உன்னோட மெயில் இது பாஸ்வேர்டு வச்சுட்டு உள்ள போவ. அதுக்கப்புறம் உன் ப்ரொஃபைலை ரெடி பண்றேன். சரியா? அப்போ நீ நியூவா ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இப்போ நீ உன் ஃபோன்ல பண்ணிருக்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் உன் லேப்ல வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எடுக்க உன் லேப் எடுத்து திரும்ப அதே மாதிரி லிங்க்டின்.com அப்படின்னு உள்ள போயிட்டு அதில் சைன்இன் பண்றேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் வருது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நீ ரிஜிஸ்டர் பண்ண போறியா இல்லை சைன்இன் பண்ண போறியா அப்படின்னு. ரிஜிஸ்டர் பண்ணா இந்த பேஜுக்கு போ, அதாவது நியூவா காமிக்கக்கூடிய ஃபுல் நேம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குற மாதிரி இன்னொரு பேஜுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆல்ரெடி நீ சைன்இன் பண்ணிருக்கேன்னு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா லாகின் ஆல்ரெடி பண்ணியாச்சு, லைக் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா லாகின் குள்ள போ, அதாவது சைன் அப் விட்டுட்டு லாகின் குள்ள போ அப்படிமா. அப்போ லாகினுக்கு இன்னொரு பேஜ், ஜஸ்ட் உன்னோட யூசர் நேம் அதோட பாஸ்வேர்டு என்னன்னு மட்டும் டைப் பண்ணா போதும். இல்ல நான் நியூவா ட்ரை பண்றேன், நான் புது ஆளா வரேன் அப்படின்னா சைன் அப்ல போயிட்டு உன்னோட ரிஜிஸ்டர் நேம் என்ன பண்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன ஆயிட்டு, ரெண்டு பட்டனுக்கு ரெண்டு பேஜா கன்சிடர் ஆகும். அப்போ இந்த இடத்துல இஃப் கிளாஸ் இந்த இடத்துக்கு போகல அப்படின்னா அங்க போ, அங்க போகலைன்னா இங்க போ அப்படிங்கிறது ரெண்டு ஃபைல ஒவ்வொரு லாகினும் ஒவ்வொரு ஃபைலா நீ கன்சிடர் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு ஃபைலையும் இஃப் கிளாஸ்ல போட்டு எடுக்கிற. சொல்றதை புரிஞ்சுக்க முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுல? இந்த கண்டிஷனல் எஸ், அந்த கண்டிஷனலை வச்சுதான் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். சரியா? ஸோ எடுத்தோடனே சுவிட்ச் கேஸ்ல வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு ஹேவ் multiple conditional rendering. In the case switch case, conditional rendering is applied based on a different state. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷனல் ரெண்டரிங் தேவைப்படும். ஓகேவா? எப்போ? சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள், தேவைப்படுற நேரத்துல தான், ரொம்ப அடிக்கடி உள்ள ப்ராஜெக்ட்ஸ்ல வராது. சரியா? அண்ட் தென் நானும் இதுவரை அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. பட் சின்ன சின்ன கான்செப்ட் இஃப் எல்ஸ் வச்சு பண்ணிடுறேன். சுவிட்சை வச்சு நான் அவ்வளோ பண்ணதில்லை. பட் இருந்தாலும் சுவிட்சை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி அப்படிங்கிற கான்செப்ட் தான். சரியா? ரைட். ஸோ இங்க சின்னதாக ஒரு ஃபார்முலா லைக் ஃபங்க்ஷனை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க பாரு. ஃபங்க்ஷன் நேம் என்ன? நோட்டிஃபிகேஷன் மெசேஜ். அதுக்குள்ள யாரை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அனுப்புறேன். எப்படி? கேர்லி ப்ரேசஸ்க்குள்ள அனுப்புறேன். அப்போ நான் இங்க கால் பண்ணும்போது ஏதோ ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது ஆர்குமெண்டோட. அப்போ நான் அதை எடுத்துட்டு இங்க வந்து பிளேஸ் பண்ண போறேன். அப்போ ஸ்விட்ச் டெக்ஸ்ட் அப்படின்னா இங்க சப்போஸ் ஏதோ ஒரு வார்த்தை அனுப்பியிருக்கேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரு ஏதோ இன்ஃபோஸ்மைட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ஸ்விட்ச் இன்ஃபோஸ்மைட். கேஸ்ல வந்துட்டு ஹாய் ஆல் அப்படின்னா இந்த இன்ஃபோஸ்மைட்டும் ஹாய் ஆலும் ஒன்னா அப்படின்னு பார்க்கும். தப்பு. அப்போனா இது ரிட்டர்னுக்கு போகாது, அடுத்த கேஸ்க்கு வந்துடும். ஹலோ ஜாவா பாயிண்ட் இருக்கு. இன்கேஸ் நான் அந்த இடத்துல ஜாவா பாயிண்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ரெண்டும் கன்சிடர் ஆகி ரிட்டர்ன் ஒரு ஃபைல், அதாவது இந்த மெசேஜ்ங்கிறது ஒரு ஃபைல் நேம். புரியுதா? நம்ம இந்த கிரேட்டர் தேன் அண்ட் தென் க்ளோஸ் பண்ற டேகையும் யூஸ் பண்ணிடுவோம். அந்த ஃபைல் நேம்குள்ள டெக்ஸ்ட் டென்ஸ் டு டெக்ஸ்ட்னு அனுப்பிடுவேன். அதாவது இங்க அனுப்புற டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து இதுக்குள்ள போகும். சாரி, இங்க இங்க அனுப்புனது இதுக்குள்ள போய் டெக்ஸ்ட் டென்ஸ் டு அப்படிங்கறது ஒரு இடத்துல போய் நம்ம ப்ராப்ஸ் வச்சு எப்படி வாங்கணும் அந்த மாதிரி வாங்கணும். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? சுவிட்ச் கேஸ் ரெண்டு மூணு ஃபைல, அதாவது இப்போ சப்போஸ் இங்க ரெண்டு கேஸ் தான் இருக்கு. அப்போ ரெண்டு என்ன இருக்கு ஃபைல்ல நான் அனுப்புறேன். இது ஒரு வேற ஃபைல், இது ஒரு வேற ஃபைல் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃபைல அனுப்புறதுனால இது என்ன அர்த்தம்? விச் இஸ் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வச்சு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரெண்டரிங் டபுள் டைம்ல நடக்குது. நான் ஒரு டைம் இதை அனுப்பலாம், இல்லைன்னா நான் இதை அனுப்பலாம்.
கரெக்டா. ரெண்டரிங் வந்து ஆப்ஷனல்ல போறதுனால தான் இது கண்டிஷனல் ரெண்டரிங் மாதிரி கான்செப்ட்ல வரும். ஓகேவா. ஸோ அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்களா இல்லை, சரி அப்போ அது டெமோக்கு தான் இருக்கு. இதை ப்ராப்ஸ் வச்சு நீ எடுத்துப்ப. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் புரியுதா. ரெண்டு ரெண்டரிங் நடக்கு, அதுல இருந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் அந்த ரிட்டர்ன் பண்ற ரெண்டரிங் நடக்கும். ஓகேவா. ரெண்டர் பண்றேன்னா என்ன, இந்த மெசேஜ்ங்கிற ஃபைலை அனுப்பிடுறேன். எங்க எதை போட்டு அனுப்புறேன், டெக்ஸ்ட்னு ஒரு வேர்டை போட்டு அங்க அனுப்பி விடுறேன். ஓகேவா. ஸோ அந்த மெசேஜ்ங்கிறது ஒரு ஃபைல், இது வந்துட்டு இன்னொரு ஃபைல். ஸோ ஃபைல் நேம் நம்ம ஒப்போம் தெரியுமா, .jsxன்னு வச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டா அந்த எக்ஸாம்பிள் யாருக்கும் புரியாமல் இல்லை. ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ரெண்டரிங் வித் enums. ஸோ enum அப்படின்னா இனம் இல்லை, இனம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க, நம்பர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரியா. சரி. which is a great way to have a multiple conditional rendering. It is more readable as compared to switch case operator. It is perfect for mapping between different states. It is also perfect for mapping in more than one condition. It can be understood in the below example. ஆக்சுவலா அந்த மல்டிபிள் கண்டிஷனல் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டர் பண்ணும்போது மல்டிபிள் ஃபைல்ஸ் வரும். கரெக்டா. இப்போ நான் லாகின்கே 2 ஃபைல்ஸ் சொன்னேன், சில இதுலலாம் நிறைய ஃபைல் வரும். ஓகேவா. ஸோ அதை கன்சிடர் பண்ணி எடுக்கும்போது இந்த சுவிட்ச் கேஸ் ஆப்ரேட்டரை எடுப்பாங்க. அதை மேப்பிங் பண்றதுக்கும், அதாவது நம்ம அந்த மேப்னு ஒன்று படிச்சோம் தெரியுமா, எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து ஒரே இதுல போட்டு அதுல எடுத்து அனுப்பும் போதும் அந்த மேப்பிங்லயும் வந்துட்டு நீ வந்து கண்டிஷனலை ரெண்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். யா, இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவோம், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ். ஸோ அதில் 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஒன்று, ஸ்டேட் ஒன்று. ஓகேவா. ஸோ உள்ள அனுப்பும் போது என்ன சொல்லியிருக்கேன், இஃப் இன்ஃபோ வார்னிங். ஸோ 2 இதை வச்சு அனுப்புறேன் டிவ்ல. ஓகேவா. அப்போ 2 ஃபைலுமே கால் ஆகும், 2லையுமே டெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆகும். அட் லாஸ்டா இந்த ஸ்டேட்டுங்கிறது என்ன கன்சிடர் ஆகிருக்கு, இது இந்த பிராக்கெட் வச்சு யாராவது முடிஞ்சா கண்டுபிடிங்களா. இந்த 3 பேர்ல இருக்கீங்க, நீங்க ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா இந்த பிராக்கெட் என்ன, எதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது அந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம், மறந்துருப்பீங்க. பட் பிரச்சனை இல்லை, மறந்தா டவுன் தான் பண்ணுங்க, நான் திரும்ப சொல்லுவேன். லைக் எனி சின்ன ஒரு மெமரி டெஸ்ட் தான். அதனால இல்லைன்னா நானும் தூங்கிடுவேன், நீங்களும் தூங்கிடுவீங்களா. தான் எனி ஒன் ஸ்கொயர் பிராக்கெட். சொல்லுடா. அரையா. ஓகே, சொல்றது லோவா தான் கேக்கு, அரேன் மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு. ஸ்கொயர் பிராக்கெட்னால அரேங்கயா. மெசேஜ் வேணா போட, ரொம்ப லோவா தான் கேட்கும். அதர் தென் அசினா நஃபா டவுட்ஸ் இருக்காது, குழப்புதான் ஞாபகம் இல்லையோ. ஓகே, அசினா ஞாபகம் இல்லை, நஃபாக்கு ஞாபகம் இல்லை. ரைட், ஓகே. சச்சும் மெசேஜ்ல டைப் பண்றீங்களா? சரி, பார்த்து சொல்லுங்க. என்ன கேக்குதா? கேக்குதா, சொல்லு. என்ன வேல்யூ பாஸ் பண்ற மாதிரி? சாரி, எனக்கு கேட்கல, நானும் ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கேன். கேட்கலையா? ஆமா, ஏன் லேப் தான் ப்ராப்ளம்னு தெரியலையே. உங்களுக்கு யாராவது கேக்குதா கைஸ் நான் பேசுறது? அசீனா எனப்பா கேட்கலையோ? சரி, நான் முடிஞ்சா மெசேஜ்ல போடு, நான் இப்போ சொல்றேன். ஓகேவா. ஆக்சுவலா இங்க ஒரு வேர்டு வரும், அதை மிஸ் பண்ணி வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா. அது என்ன வேர்டுனா யூஸ் எஃபெக்ட். மேபி சச்சு சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கும் காது இல்லை. சரி, பரவாயில்ல. அவங்க அரேஞ்ச் மாதிரி சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு ஒன்ஸ் மோர் வெப்சைட் ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த எஃபெக்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அறையை வச்சு, அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணாதான் ரன் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அனுப்பும் போதே ஸ்டேட் ஒன்று, டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பேன். இந்த இன்ஃபோ வார்னிங்கும் அட் அ டைம்ல அவுட்புட்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டுங்கிறதே ஏதோ ஒன்று வச்சு ஸ்டாப் ஆகும். ஓகேவா. ஸோ இதையே வச்சு நீ ரெண்டர் பண்ணலாம், ஒரு 2-3 ஃபைலா ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ள வந்து 2 ஃபைல் அனுப்பியிருக்கேன் கரெக்டா, இன்ஃபோ பொண்ணு, வார்னிங் பொண்ணுங்கிறது. ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணி தான் அந்த இன்ஃபோ என்ன, வார்னிங் என்னங்கிறது
டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளோ நாள் புரிஞ்ச மாதிரி இருக்குது, இது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான். ஒன்றுமே இல்லை. ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஸ்விட்ச் கேஸில் வச்சு ஒரு 2 ஃபைலை அனுப்பியிருக்கோம், அவ்வளோதான். ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராவாக அனுப்ப இதுவரை ஒரு ஃபைல் தான் நீ கூப்பிட்டுருப்பேன், இதே இடத்துல 2-3 ஃபைலாக கூப்பிட்றேன், அவ்வளோதான். நான் வச்சுக்கோ. இது யூஸ் எஃபெக்ட். இது நீங்கள் போக போக தான் பழகும். இந்த ஸ்கொயர் பேக் எல்லாம் பார்த்து பார்த்து அப்புறம் தான் பழகணும். ஓகேவா? ஸோ இன்ஃபோங்கிறது என்ன, ஒரு இன்னொரு ஃபைலை அனுப்புகிறேன், வார்னிங்கில் இன்னொரு ஃபைலை அனுப்பியிருக்கேன், 2லையுமே டெக்ஸ்ட்டை போட்டு அனுப்பிங்க. ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஏதோ ஒரு வார்த்தையை பொறுத்து தான் இந்த 2மே ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு. கண்டிஷனல் ரெண்டனையும் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, கோடு இருக்கா? கோடு இல்லை. சரி, ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். We have created a stateful component called app which maintains the login control. Here we create 3 components representing logout, login and message component. The stateful component app will render either or depending on its current state. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதுக்குள்ள எக்ஸாம்பிள் இருக்கும், பட் ரொம்ப பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேஜ், ஒரு 3 பேஜுக்காக வரும், அதனால மைண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் தியரிட்டிக்கலாவே சொல்றேன். லாகின், லாக் அவுட், மெசேஜ் 3 இருக்கு. சரியா? நீ ஒரு வெப்சைட்டை நினச்சிக்கோ, ஒரு சேட் மாதிரி, ஏதோ ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி, வாட்ஸ்அப் வெப்சைட் மாதிரி வச்சுக்கோ. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ற, உள்ளே போனோன்னா நீ யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பணுங்கிறது ஒரு லிஸ்ட் வச்சுக்கிற, அதுதான் மெசேஜுங்கிற ஒரு பேஜ். லாகின்னு ஒரு பேஜ், மெசேஜ்னு ஒரு பேஜ். இந்த மெசேஜ் அனுப்புன எல்லாம் அனுப்பிட்டு நான் போறேன், வெளியே போறேன் அப்படின்னா லாக் அவுட்னு ஒரு பேஜ். அப்போ 3 பேஜை நீ வைக்கிற. ஓகேவா? இந்த 3யுமே நீ கண்டிஷனல் வைஸா ரெண்டர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது எக்ஸாம்பிள் உண்டு, ஆனா அதை நீங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய கான்செப்டை ரீகாலேஷன் பார்க்கணும். ப்ளஸ் தேவையில்லாத கண்டென்ட்டும், உங்களுக்கு அதாவது நடத்தாத கண்டென்ட்டும் உள்ள இருக்கும். அப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ கொண்டு போக முடியாது, அதனாலதான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணக்கூடிய ஆளு லாகின், அதாவது லாகினை தான் தூக்கிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்கணும். லாகின் பண்ண அப்படின்னா மெசேஜ்குள்ள போகும், இல்லை அப்படின்னா வேற ஏதோ பேஜ், ஏதாவது நீங்க தப்பா லாகின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜை வந்து முடிச்சிடும். மெசேஜ்குள்ள போய் மெசேஜுக்கு அடுத்து லாக் அவுட் போகும். ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? 3 பேஜை ஹேண்டில் பண்றது யாரு? ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் தான். நீ அங்கேயே ஒரு கண்டிஷனை வச்சுதான் ஒர்க் பண்ணுவேன். சரியா? ஸோ நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, போக போக கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், preventing component from rendering. Sometimes it might happen that a component hides itself even though another component rendering. To do this, we will have to return null instead of this render output. It can be understood in the below example. எல்லாமே below example வச்சிருக்காங்க. இதுல ஒரு அவுட்புட் இருக்கு, இதை பார்க்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காம்போனண்ட்டை தேவைங்கிற போது அந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்து கரெக்டா ரெண்டர் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த காம்போனன்ட், அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த காம்போனன்ட், அந்த மாதிரி சூஸபிளா எடுத்துட்டு வந்து கண்டிஷன் வச்சு ரெண்டர் பண்ணும் சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். ஒரே நிமிஷம். Correct. So in this example, the render based on the value of the prop called display message. If the prop value is false, the component does not render. எனக்கு அவுட்புட்ல என்ன இருக்கு? ஜஸ்ட் மெசேஜ் காம்போனன்ட்ஸ் ரெண்டர் அப்படிங்கிறதா இருக்கு. சரி, என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். h1 மெசேஜ் அண்ட் ஷோ டிஸ்பிளே மெசேஜ் டென்ஸ் டு ட்ரூ. ஸோ ஷோனுங்கிறது ஒரு ஃபைல். டாக்குமெண்ட் ரியாக்ட் டாட் ரெண்டர்ல என்ன சொல்லியிருக்கேன், ஷோங்கிறது ஒரு ஃபைல் விச் இஸ் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? நான் ஃபைலுன்னு சொன்னாலும் ஃபங்க்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி தான் அதை எழுதுவோம். சரியா? சரி, அதில் டிஸ்பிளே மெசேஜ் டென்ஸ் டு ட்ரூன்னு வச்சிருக்கேன்.
ஓகேவா? ட்ரூனா என்ன, லைக் இங்க தான் இந்த பூலியன் ஆப்ஷன் நடக்குது. நம்ம பூலியன்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ பூலியன்ல ட்ரூன்னு அனுப்பியிருக்கேன். அதாவது டிஸ்பிளே மெசேஜ் வந்து ட்ரூவா அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, அது நேரா போய் ஷோல ப்ராப்ஸ்ன்னு வாங்கி if நாட் ஈக்குவல்ஸ் டு ப்ராப் ஸ்டார்ட் டிஸ்பிளே மெசேஜ், அதாவது நாட் ஈக்குவல் டு எடுத்துக்கோ ப்ராப் ஸ்டார்ட் டிஸ்பிளே மெசேஜ் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம், நீங்க அனுப்பின வேல்யூவை ப்ராப்ஸ் மூலியமா நீ எடுத்திருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரைட். பட் இங்க என்ன அனுப்பியிருக்கேன், நான் ட்ரூன்னு அனுப்பியிருக்கேன். இட்ஸ் அ பூலியன் கான்செப்ட். அப்போ ட்ரூல வந்துட்டு இஃப் நாட் ஈக்குவல்ஸ் டு ப்ராப் ஸ்டார்ட் மெசேஜ்னா இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸா தான் ஆகும். ஏன் ஆகும் அப்படின்னா, நீங்க ட்ரூன்னு அனுப்பியிருக்க, ட்ரூ வந்து நேரா இங்க வந்து பாஸ் ஆகும். ட்ரூ இருக்கிற இடத்துல நீ நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்க. அப்போ நாட் ஈக்குவல் டு பிளஸ் ட்ரூ அப்படின்னு கன்சிடர் ஆனா இந்த ஹோல் கண்டிஷனும் ஃபால்ஸ்னு ஆயிடும். அப்போ இஃபோட ஸ்டேட்மெண்ட்குள்ள போகாது, ரிட்டர்ன் நல்லுன்னு வந்துடும். அப்போ எல்ஸுக்கு போய் ரிட்டர்ன் h3ல காம்போனன்ட் சரண்டர்னு வந்துடும். அப்போ அந்த பேஜ் இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்துட்டு என்ன நடந்திருக்கு, ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியபிளாக இருக்கும். சிஎஸ்சி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகும். என்னன்னு நல்லா கேட்டுக்கோ. ஷோங்கிற ஒரு ஃபைலை வாங்கியிருக்க, அதை நீ யார்கிட்ட சொல்லி அனுப்புறேன்னா, ஒருத்தனை அனுப்புற, லைக் டிஸ்பிளே மெசேஜ்னு ஒருத்தனை அனுப்புற. அவனை என்னன்னு சொல்லி அனுப்புற, ட்ரூ தான், நீ வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அனுப்புற. இந்த பாசிட்டிவ் நேராக போய் இங்கே விழும். பட் ஸ்டார்டிங்ல என்ன ஆயிருக்கு, நெகட்டிவ். மைனஸ் இன்டூ பிளஸ் மேக்ஸ் படி பார்த்தா அது நெகட்டிவ். அதே மாதிரி இந்த ஹோல் கண்டிஷனும் நெகட்டிவ் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா இஃப்குள்ள போகாது, எங்க போகும், எல்ஸுக்கு போகும். எல்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த கோட் புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர் சூப்பரா. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா, ஓகே நம்ம எக்ஸாம்பிளா. சரி, ஸோ இது சின்ன கான்செப்ட் தான். இது ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிஞ்சிட்டு. சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்ன கோட் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெண்டர் பண்ற மாதிரி தான் ஒரு கோடு இருக்கு. ஓகேவா? ஸோ ரைட், நம்ம இந்த கோடே ஒன்ஸ் மோர் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது ரெண்டு ஃபைலாக பிரித்து எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பிபிடி வைஸ் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லை போகலாம்ல? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு காம்பனன்ட்ஸ்குள்ள ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன கான்செப்ட் ரியாக்ட் ரெண்டரிங் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெயிட், நான் கொஞ்சம் இந்த கிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த யூலாம் போயிட்டு இருக்கேன், அதுதான். சரி, இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, டேரெக்டாகவே ஷோ டாட் ஜேஎஸ்எக்ஸ் அதான் அங்கே இருந்துச்சு. ஷோ டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ எப்போவுமே என்ன பண்ணிடணும், இம்போர்ட் ரியாக்ட் and then function show and then export default another show file. இதை app.jsல நம்ம வந்து அனுப்புவோம் கரெக்டா. பட் நம்ம அவுட்புட் படி ரெண்டர் பண்ணும் போதே இன்னொரு ஃபைல்ல அனுப்புறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்டரிங்க்கு இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். rendering.jsx அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு import react function rendering export default
ரெண்டரிங். ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோத்தையும் கிரியேட் பண்ணிச்சு. நான் இந்த ரெண்டருங்கிற ஃபைலுக்குள்ள ஷோவை அனுப்ப போறேன். ஓகேவா? ஸோ என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். app.jsxல நான் டைரக்டா வந்துட்டு யாரை அனுப்ப போறேன், ரெண்டரிங்க அனுப்பி. ஓகேவா? ரெண்டரிங் அனுப்பிட்டேன். அப்போ நம்ம அவுட்புட்ல ஒன்றும் வராது, பிகாஸ் நம்ம இங்க இன்னும் ஒன்றும் எழுதலை. ரைட்டா? சரி, இப்போ ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இதுல இதுல மேபி இது ஃபைல் கிரியேஷன்லேயே உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னாலும் ப்ளீஸ் கேட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா பின்னாடி சஃபர் ஆயிருவீங்க. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஷோவை வந்து ரெடி பண்ணிடுறேன். ஷோக்குள்ள எனக்கு யாரெல்லாம் வேணும் அப்படின்னா ப்ராப்ஸ். ஓகேவா? ப்ராப்ஸ்ல வந்துட்டு நான் யாரை ரிட்டர்ன் எழுத போகும்போதே இஃப் கிளாஸோட எழுதுறேன். ஸோ இஃப் நம்ம இங்க இப்போ எழுத வேணாம். சரி, ரெண்டர் பண்ணும்போது எழுதுவோம். இல்லை வந்துட்டு ஒரு H2ல வந்து மெசேஜ் கண்டிஷனல் ரெண்டர் நினைக்கிறேன். அவுட்புட் வருதா? ஆச்சு, அவுட்புட் வரலையா? சாரி, ரிட்டர்ன் கொடுக்காமே நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ புரியுதா? ரிட்டர்ன் கொடுக்காம கொடுத்தா வராது, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ எல்லாத்தையும் நான் ஒரு இதில் போடணும்னால சரி, இதுக்கு கீழே தான் நான் வந்து ஷோவை கால் பண்ண போகிறேன். ஷோ நீ போட்டு முடிச்சுது. ஸோ அது கால் ஆயிருக்கும், ஆனால் நம்ம ஷோவில் எந்த வேல்யூ இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்னில் வந்துட்டு ஒரு H2ல சாரி திஸ் இஸ் ஷோ ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் ரிட்டர்ன் ஆகும் போது என்னங்கிறத நான் எழுதணும். ஸோ ஷோவில் வந்துட்டு மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு ட்ரூன்னு அனுப்புறேன் ஜஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ராப்ஸை வச்சு நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் a minute, மாற்றிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா H3 இப்போ நான் ப்ராப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும். கரெக்டா? பட் நான் பூலியனா அனுப்பியிருக்கேன். அப்போ அது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிற மெத்தட் தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இஃப் எழுத போறேன். ஸோ இஃப் அதே வந்துட்டு கண்டிஷன். ஸோ கண்டிஷன்ல என்ன போட போறேன் அப்படின்னா ப்ராப்ஸ் டாட் இங்க இங்க நீங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். இப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன். இது வந்து கோட் யாருக்குள்ளது? எனிஒன் கெஸ் பண்ணுங்க. நான் இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன். கரெக்டா? இந்த கோடு யாருக்குள்ளது? அதாவது என்ன பிளாட்ஃபார்முக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கேன். கெஸ் பண்ண முடியல. பரவாயில்லப்பா, ஒன்றும் என்னடா சி ப்ரோக்ராமா? சி ப்ரோக்ராமா? கொஸ்டின் திரும்ப சொல்லவா? சரி, நல்ல கோடை பாரு. இந்த கோட்ல நான் இங்க H2 அடிச்சிருக்கேன். இந்த H2 எலமெண்ட்ங்கிறது என்ன கோட் டைப் இது? HTML. ரைட், சூப்பர். அப்போ இந்த இஃப் எது? இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா என்ன கோட் டைப்? நோ, சி கிடையாது. நான் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் ரெண்டு கோடு கம்பைண்டா இந்த ரியாக்ட் குள்ள வரும் அப்படின்னு. எந்த கோட்லாம் HTML வரும்னு கூட யார் வருவா? ஜாவா ஸ்கிரிப்ட். எஸ், ஹசினா கரெக்ட்.
சச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சிங்கிறது நீ நிறைய ப்ரோக்ராமிங் படிச்சதுனால அந்த மிக்ஸில் சொல்லியிருப்பேன். நானுமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஹசீனா சொன்னது தான் கரெக்ட். ஸோ இந்த கோடு வந்து HTML கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த H2 எலமெண்ட் வந்துட்டு HTML. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்மளால கம்பைண்டா எங்க எழுத முடியும்? ரியாக்ட் விச் இஸ் JSX ஃபைல்ல எழுத முடியும். ஆனா நீ இது வந்துட்டு ஜஸ்ட் ரியாக்ட்ங்கிறது டேக் மூலியமா சொல்லிடுவேன். ஆனா இந்த ஃபார்மேட்டை நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா உனக்கு தெரியாது. அதாவது ஜாவா ரியாக்டுக்கு தெரியாது, அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு. இப்போ நான் பாரு இங்க நான் எவ்வளவு டைப் பண்ணியிருக்கேன், அது அப்படியே வந்து டைப் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? அப்போ இங்க வந்துட்டு ரிட்டர்ன் எரர் காமிச்சிட்டு போயிரு. நான் ரிட்டர்ன் அடிச்சோடனே எரர் அடிச்சேன். ஏன்னா இந்த இஃப் ஃபுல்லாவே என்னன்னு கன்சிடர் ஆயிருக்குன்னா ஒரு டெக்ஸ்டா கன்சிடர் ஆயிருக்கு. யாருக்கு? ரியாக்ட். அப்போ நீ வந்துட்டு அது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுப்பா அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னா இதை ஃபுல்லா கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணிட்டு ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ள பிரிண்ட் பண்ணன்னு வை. அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா கன்சிடர் ஆகும்னா விச் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட்ல அது கன்சிடர் ஆகும். ஓகேவா? இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ வர எரர் வந்துட்டு வேற எரர், இதுக்கும் கன்சிடர் கிடையாது. பட் இது நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்னு அதுக்கு தெரிய வைக்கணும். ஓகேவா? ஸோ வெயிட் அ மினிட். அண்ட் ஒன் மோர் திங், ரிட்டனுக்கு முன்னாடி தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஆனால் நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் ரிட்டனுக்குள்ளேயே தான் எழுதுவேன். ஆனால் ஏன் எப்படி காமிச்சதுன்னு தெரில. சரி, உங்களுக்கு என்ன ஃபைல் மாறி இருக்குன்னு தெரில, பேக்கேஜில் தான் பார்க்கணும். சரி ஓகே, சரி இப்போதைக்கு நான் கமெண்ட்ல வச்சு ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராப்ஸை கூப்பிடுங்க. ப்ராப்ஸுக்கு இங்கே மெசேஜ் வந்து ட்ரூன்னு அனுப்பியிருக்கேன். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இஃப் ஸ்டேட்மெண்ட் அடிச்சாலும். இப்போ ப்ராப்ஸ் டாட் மெசேஜ் வந்து என்னன்னு அர்த்தம்? மெசேஜ் வந்து யாரு? ட்ரூ. அப்போ ப்ராப்ஸ் டாட் ட்ரூனா இந்த கண்டிஷன் ஃபுல்லா ட்ரூன்னு அர்த்தமாயிடும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே இந்த ரிட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிடும் விச் இஸ் ஓகேவா? அதனால பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். எல்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு இங்க நாட் ஈக்குவல்டுன்னு போட்டா இது அப்படியே ஆப்போசிட்டா மைனஸ் இன்டூ பிளஸ் என்னது மைனஸ். ஸோ நெகட்டிவ்னா இது இந்த கண்டிஷன் ஃபுல்லா ஃபால்ஸ் ஆகும். அப்போ எல்ஸ்ல வந்துட்டு இந்த மெத்தட் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் வைஸ் எப்படி இஃப் கண்டிஷனல் ரெண்டரிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே. பட் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட கேர்லி பிரேசஸ்ல எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஆனால் ரிட்டர்னுக்குள்ளேயே நான் எழுதுவேன். ஆனால் இங்கே ரிட்டர்னில் ஏன் டிலே அடிக்குன்னு எனக்கு தெரியல. சரி, நான் அதை பார்க்குறேன், வேணா கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட், செஷன் வைஸ் ஆல் ஓவர். அதர் தன் தட் எனி டவுட்ஸ்னா